Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah. My dear brothers and sisters, we welcome you all on behalf of Ilm Academy. In this video class, we are going to continue with the lesson number 1, number system. In the previous videos, we had seen the different kind of numbers and how to represent those numbers on the number line. In this video, we are going to see how we can do addition, subtraction, multiplication and division on rational numbers. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்ம கடந்த வீடியோக்களில் யூனிட் 1 நம்பர் சிஸ்டமில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பர்ஸை பார்த்தோம். இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அந்த நம்பர்ஸ்லாம் எப்படி நம்ம நம்பர் லைனில் ரெப்ரசென்ட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரேஷனல் நம்பர்னா ஃப்ராக்ஷனில் நம்ம எப்படி அடிஷன் பண்ணுறது, நம்ம எப்படி கூட்டுறது, நம்ம எப்படி கழிக்கிறது, நம்ம எப்படி பெருக்கிறது, நம்ம எப்படி வகுக்கிறது அப்படிங்கிற 4 அடிப்படை செயல்பாடுகள் இருக்கா இல்லையா அந்த மேக்ஸில் கணிதத்தில், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see how to add the rational numbers. Okay, so suppose assume that when we have the same denominator, okay, you see here also q and here also q. Okay, so we have the same denominator, then you have to just add the numerator. So you have to keep the denominator and just add the numerator. Okay, so here q is the denominator, as the q is the same denominator for both rational numbers. Let us make the common denominator as q and let us just add the numerator p plus r by q. So this is how we have to add the rational number. ரேஷனல் நம்பர் பொறுத்த வரைக்கும் அந்த கீழே உள்ள நம்பர் இருக்கா இல்லையா ஃப்ராக்ஷனில், அந்த கீழே உள்ள நம்பர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதே நம்பரை நீங்கள் பொதுவான டினாமினேட்டராக போட்டு மேலே உள்ள நம்பரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா ரேஷனல் நம்பரை ஆட் ஆயிரும். இப்போ பாருங்க 2/3 + 5/3, இதில் பார்த்தீங்கன்னா 3ங்கிற நம்பர் இருக்கா இல்லையா, அந்த 3ங்கிற நம்பர் ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இது காமனாக இருக்கிறதுனால இது காமன் டினாமினேட்டராக போட்டாச்சு. numerator மட்டும் ஆட் பண்ணுறோம், 2 + 5, so is equal to 7/3. So this is how we have to add the rational number. In the same way, you see the common denominator 17. Okay, so we put 17 here and we are only adding the numerator. 3 + 9 is equal to 12/17. In the same way, you see the common denominator 3. Okay, so whenever you are seeing the different signs, you have to subtract. Whenever you are seeing the same sign, you have to add. It may be plus or minus. When both numbers contain same sign, you have to add. When both numbers contains different sign, you have to subtract. புரிஞ்சுதா? அதாவது நீங்க 2 நம்பர் ஆட் பண்ணும்போது அந்த 2 நம்பர் சேம் சிம்பிளா இருக்கணும். அது பிளஸ் ஆகவும் இருக்கலாம், மைனஸ் ஆகவும் இருக்கலாம். அப்படி பிளஸ்ஸா மைனஸோ சேம் சிம்பிளா 2 நம்பர்ல இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா டிஃப்ரெண்ட் சைன்ஸ், இப்போ இதுல பாத்தீங்கன்னா பிளஸ் 14/3, இதுல பாத்தீங்கன்னா மைனஸ் 5/3. ஸோ பிளஸ் இங்க இருக்கு, மைனஸ் இங்க இருக்கு. அந்த அடிப்படையில நம்ம ஆட் பண்ண முடியாது, சப்ட்ராக்ட் தான் பண்ணியாகணும். அப்போ 14 - 5. ஸோ ஆல்வேஸ் யூ ஹாவ் டு புட் த கிரேட்டர் நம்பர் சைன் ஆன் த ஆன்சர். ஸோ ஆன்சர்ல பொறுத்த வரைக்கும் இப்போ 2 சைன் இருக்கு, எந்த நம்பர் பெருசோ அந்த நம்பருடைய சைனை தான் நீங்க எழுதணும். ஸோ 14 தான் பெருசு, அப்போ ஆன்சர்ல பிளஸ்ங்கிற சிம்பிள் தான் வரணும். ஸோ 14 - 5 / 3 is equal to 9/3 is equal to 3. So this is how we add the rational numbers. Okay, so in the first scenario we have the same denominator. You see, in both cases we have same denominator, but in second case we have different denominator. One denominator is q, another denominator is s. Okay, so if there is a different denominator, how do we do this? நம்ம சேம் டினாமினேட்டர் இருந்தா நம்ம காமனா போட்டுருவோம். இப்போ q இருக்கு, நம்ம டினாமினேட்டர் q-ஆவே போட்டுருவோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா p/q + r/s இந்த மாதிரி நீங்க எழுதிடணும். எழுதிட்டு என்ன பண்ணணும், அதாவது ஃபர்ஸ்ட் நம்பருடைய நியூமரேட்டர் இருக்கா இல்லையா, அதோட செகண்ட் நம்பரோட டினாமினேட்டர் இருக்கா இல்லையா, நீங்க கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணணும். ஸோ p-க்கும் s-க்கும் கிராஸ் மல்டிபிகேஷன். s-ஐ வந்து என்ன பண்ணணும், நீங்க மேல கொண்டு போயிடணும். அதே மாதிரி q இங்க இருக்கா இல்லையா, q-வை மேல கொண்டு போயிடணும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? மேல கொண்டு போயிட்டு இந்த டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கா இல்லையா,
அது ரெண்டுமே என்ன பண்ணணும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ QS மல்டிப்ளை பண்ணியாச்சா, இதான் டினாமினேட்டர். வாட் இஸ் நியூமரேட்டர்? நியூமரேட்டர் பொறுத்தவரைக்கும் கிராஸ் மல்டிபிகேஷன். ஸோ PS plus QR divided by QS. ஸோ இதுதான் when the denominator is different, this is how we have to add the rational number. For example, you see here 4 is the denominator, 3 is the denominator. So how do we get the common denominator? Just multiply these both numbers, 4 into 3. Okay, so 4 into 3 is a 12. So 12 is a common denominator. So just a cross multiplication, 3 into 3 9 plus 4 into 2 8. So 9 plus 8 divided by 12 is equal to 17 by 12. So 17 by 12 is the answer. In the same way, 5 and 8 are different denominators. Okay, so just multiply these both numbers, 5 into 8, as well as in numerator cross multiplication, minus 4 into 8 plus 5 into 7. So minus 32 plus 35. So 35 minus 32 is equal to 3 by 40. So in this case, in the two cases, we can understand if the numerator is same, if the denominator is same, okay, there is no problem in putting the common denominator. If the denominator is different, we have to do the cross multiplication in numerator, as well as we have to multiply both denominator values for denominator. அதாவது மேலே உள்ள வேல்யூக்கு வந்து நீங்கள் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறீங்க, கீழே உள்ள வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இதை தான் என்ன பண்ணுறோம், நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படி தான் என்ன பண்ணுறோம், ரேஷனல் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பாருங்க 2/7 and 6/7. இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கா? அப்போ காமனாக 7 போட்டுடலாம். நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். 2 plus 6 is equal to 8/7. இந்த சேம் வே 4/17 minus 3/17. 17 காமனாக இருக்கா? காமனாக போட்டு 4 டிஃபரன்ஸ் ஐனா அப்போ சப்ராக்ட் பண்ணணும். 4 minus 3 is equal to 1/17. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா minus 5/11 plus minus 3/11. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேம் சிம்பிள். நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுக்குமே சேம் சிம்பிள் இருந்தால் ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ -5 -3 டிவைட் பை 11. ஸோ -5யும் -3 ஆட் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம், -8 வரும். ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் தான் ஆன்சர்லேயே வரும். ஸோ -8/11. அதே மாதிரி பாருங்க 3/4. ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோவில் என்ன பார்த்தோம், ஃபுல்லாக காமன் டினாமினேட்டராக இருக்குது. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். 3/4 1/7. இப்போ என்ன டினாமினேட்டருக்கு என்ன பண்ணணும், டினாமினேட்டருக்கு நீங்கள் காமனாக என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிடணும். 4 into 7 are 28. அப்புறம் வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் 3 into 7 4 into 1. ஓகே, 3 into 7 எவ்வளவு 21, 4 into 1 எவ்வளவு 4. ஸோ 25/28 இவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிகேஷன் அவ்வளோதான். அதே மாதிரி கிராஸ் 2 into 5 10 plus 3 into 7 21. 10 plus 21 divided by 7 into 5. ஓகேவா? 31/35. ஸோ நீங்கள் இப்படி தான் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 7 5s are 35. ஓகேவா? நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு வேல்யூல நியூமரேட்டரையும் செகண்ட் வேல்யூல டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அதே மாதிரி செகண்ட் வேல்யூல உள்ள நியூமரேட்டரையும் ஃபர்ஸ்ட் வேல்யூ டினாமினேட்டரையும் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறீங்க. இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு வர ஆன்சர் தான் 31/35. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்க 9 into 15. ஸோ 9 into 15 எவ்வளோ 135. 135வா? ஸோ 135 is denominator. So what is 5 into 15? 75. What is 9 into -4? 36. So 75 minus 36 divided by 135 is equal to 13 by, so 75 minus 36 equal to 39 by divided by 135. Okay, so if you divide this, you will get 13/45. So this is how we have to add the rational numbers. So we had seen how to add the rational number. Now let's see how to subtract the two rational number. Again the same formula. If the denominator is same, you have to put the common denominator. If the denominator is different, multiply this. Denominator ஒன்றா இருந்துச்சுன்னா அதையே போட்டுக்கோங்க, டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அகைன் கிராஸ் மல்டிபிகேஷன் அதே மாதிரி தான், அடிஷன் மாதிரி தான் சப்ராக்ஷனும். இப்போ பாருங்க 4 காமனாக இருக்கா, இப்போ 4 போட்டுக்கலாம். 7 minus 1 is equal to 6/4 is equal to 3/2. அதே மாதிரி பாருங்க 3/5 minus 2/12. ஓகேவா? ஸோ 5 and 12 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 60 ஆயிருமா? ஸோ 3 into 12 24 minus 5 into 10
Okay, so sorry, 3 into 12, 36 minus 10. So 36 minus 10 divided by 60. Okay, so it is 26 by 60. If we divide this, you will get 13 by 30. So this is how you have to subtract the rational numbers. How to multiply as well as divide the rational number. அதாவது ரெண்டு ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ பி பை கியூ ஆர் பை எஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பிஆர் டிவைட் பை கியூஎஸ். இது பிஎஸ் கிடையாது, இது வந்து கியூஎஸ். ஓகேவா, நீங்க திருத்திக்கங்க. ஸோ பிஆர் பியும் ஆர் நியூமரேட்டரை வந்து நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த நியூமரேட்டரையும் இந்த நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோமா, அதே மாதிரி டினாமினேட்டரையும் இந்த டினாமினேட்டர் மல்டிப்ளை ஆகும். ஆக்சுவலா வெல் மல்டிப்ளிகேஷன் you have to multiply both numerators as well as multiply both denominators. ஓகேவா, இதுல வந்து டினாமினேட்டர் ஜீரோவா இருக்கக்கூடாது, QS எப்படி இருக்கக்கூடாது, ஜீரோவா இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் நியூமரேட்டர்ஸ் டிவைட் பை ப்ராடக்ட் ஆஃப் டினாமினேட்டர்ஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டருடைய மல்டிபிகேஷன் நியூமரேட்டர்ல வரும், டினாமினேட்டருடைய ப்ராடக்ட் வந்து டினாமினேட்டர்ல வரும். ஓகேவா, டிவைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது அப்படியே ரிவர்ஸா வரும். ஓகேவா, எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கிராஸ் மல்டிபிகேஷன் டிவிஷன்ல மல்டிபிகேஷன்ல நியூமரேட்டர் வித் நியூமரேட்டர், பட் டிவிஷன்ல நியூமரேட்டர் வித் டினாமினேட்டர் ஆஃப் அனதர் வேல்யூ. ஓகேவா, ஸோ பிஎஸ் டிவைட் பை கியூஆர் இப்படிதான் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷனை பொறுத்த வரைக்கும் மல்டிபிகேஷனுக்கு இன்வெர்ஸ். ஓகேவா, மல்டிபிகேஷனுக்கு இன்வெர்ஸ். இப்போ பாருங்க, பி பை கியூவை வந்து ஆர் பை எஸ் ஆல் டிவைட் பண்றதா இருந்தா பி பை கியூவை வந்து எஸ் பை ஆர் ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு சமம். அப்ப என்ன அர்த்தம், ஆர் பை எஸ் வந்து இங்க எஸ் பை ஆரா மாறிடும். ஸோ இந்த டிவிஷன் பார்த்தீங்கன்னா மல்டிபிகேஷனா மாறும்போது இந்த ஆர் பை எஸ் வந்து தலைகீழா மாறிடும். ஓகேவா, ஸோ ரெசிப்ரோக்கலா மாறிடும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வந்து மல்டிப்ளை பண்ண பாருங்க. ஸோ நியூமரேட்டர் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 2, 3 into 2 என்னது, 3 into 2 6. ஓகே, 7 into 9 எவ்வளவு, 63. ஸோ 6 டிவைட் பை 63 ரெண்டையும் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 2 by 21 வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 into -2 -10, 6 into 19. ஓகேவா, ஸோ 6 to 19. ஸோ -10 டிவைட் பை 6 into 19 நீங்க ரெண்டையும் நீங்க பண்ணீங்கன்னா -5 by 57 அப்படிங்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு ஆன்சரா வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் இன்டு நியூமரேட்டர் 7 into -2. ஓகேவா, ஸோ 7 into -2 டிவைட் பை 13 into -5 இப்படி பண்ணும்போது இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ -14 டிவைட் பை -65. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி 14 by 65. இப்போ வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க டிவிஷன்ல 3/4 டிவைட் பை 7/12. எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், இதை நீங்க இன்டூவா மாத்தினீங்கன்னா 12/7 மாறிடுமா இல்லையா, மாறுமா இல்லையா பாருங்க. 3/4 டிவைட் பை 7/12 நீங்க டிவிஷனை மல்டிபிகேஷனை மாற்றும் போது 7/12 வந்து ரெசிப்ரோக்கலா மாறிடும். 7/12 என்ன ஆயிரும், 12/7 மாறிடும். ஓகேவா, இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 9/7 வரும். ஓகேவா, ஏன்னா 1 4s are 4, 3 4s are 12. ஸோ 3 into 3 டிவைட் பை 7, 9/7. அதே மாதிரி பாருங்க, இந்த டிவிஷனை மல்டிபிகேஷனை மாற்றும் போது ரெசிப்ரோக்கலா ஆயிரும். டினாமினேட்டர் மேல போயிடும், நியூமரேட்டர் கீழே வந்துடும். இப்படி வரும்போது பாத்தீங்கன்னா -3/280 அப்படிங்கிறது ஆன்சரா வந்துடும். அதே மாதிரி தான் இங்கேயும் டிவிஷனை மல்டிபிகேஷனா மாற்றும் போது டினாமினேட்டர் மேல போயிடும், நியூமரேட்டர் கீழே வந்துடும். ஓகேவா, அப்படி வரும்போது நீங்க இந்த மாதிரி டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2/1 அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். ஸோ இந்த அடிப்படையில அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன் இந்த 4மே ரேஸ் நம்பர்ஸா பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு, நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த ஹோம்ஒர்க்ல ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு எப்படின்னு ஆன்சர் பண்றேன்னு. இப்போ சிம்பிளிஃபை பண்றீங்க, சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி இது வருது. ஆக்சுவலா இதை நீ என்ன பண்ணணும்னு சொன்னா, இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கு. ஆக்சுவலா சாரி, ஓகே, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கா. இதை என்ன பண்ணணும்னா, இந்த 3 வந்து டினாமினேட்டரை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 into 5 15, 15 plus 1 16. ஸோ 16 டிவைட் பை 5. புரியுதா உங்களுக்கு, அதாவது இந்த 3ஐயும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்ன வேலை கிடைக்குது, 15 கிடைக்குது. 15ஆல நியூமரேட்டரால ஆட் பண்ணிக்கோங்க. 15 plus 1 16/5. ஸோ இந்த 3 1/5 16/5 மாத்தி தானே பண்ணணும், நீங்க சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். அதே மாதிரி 2 1/6
2 into 6 12. 12 plus 1 13/6. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 6 into 4 24. 24 plus 3 27/4. இப்படி தான் என்ன பண்ணணும் நீங்கள் சிம்பிளிஃபை. இந்த ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ்லாம் மாற்றிட்டு தான் என்ன பண்ணணும் நீங்கள் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஷால்லா கேளுங்க, நம்ம சொல்லி தருவோம் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.